தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இந்த முறை தொங்கு சட்டசபையாக மாறி இருக்கு. அண்ட் இந்த ஒரு தொங்கு சட்டசபையை மாற்றணும் அப்படின்னா தளபதி விஜய்க்கு இன்னும் ஒரு 8 எம்எல்ஏவோட ஆதரவு தேவை. ஆனால் இப்போ வரைக்கும் விசிகாவாக இருக்கட்டும், மற்ற இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், யாரும் விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வரல. இதனால தொடர்ந்து தமிழகத்தில் பரபரப்பு நிலவி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு டைம்ல தான் தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க ஆயத்தமாகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது பொறுப்பை ஃபர்ஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மெஜாரிட்டி நிரூபிக்கிறோம் அப்படின்னு பேச போறதாக இருக்கும். அண்ட் இதற்கு அடுத்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுறது தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு 40 ஆதரவாளர்கள் தளபதி விஜய்க்கு ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்கதாகவும், ஆனால் எடப்பாடி அவர்கள் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் எடப்பாடிக்கு இதில் இருக்க மிகப்பெரிய ஒரு கோவம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியை அப்ரோச் பண்ணாமல் டைரெக்டாக எம்எல்ஏஸ் அப்ரோச் பண்ணதான். இந்த ஒரு காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ வரைக்குமே அவர் எம்எல்ஏவோட சப்போர்ட்ஸை விஜய்க்கு கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இது தொடர்பாக தான் தளபதி விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச போறாராமோ. இந்த ஒரு நிலை தொடர்ந்து நீடித்தா நமக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி கண்டிப்பாக அது நல்லது கிடையாது. அண்ட் ரீ எலெக்ஷனுக்கும் இன்னும் ஒரு 6 மந்த் ஆகிரும். அப்படிங்கும் பட்சத்தில் இந்த 6 மாதம் தமிழகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினால பெரும்பான்மையை நிரூபிக்க எனக்கு வெறும் 8 பேர் தான் தேவை, உங்கள் எம்எல்ஏஸ் ஒரு 10 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி பேச போறாராமா. அண்ட் தளபதி அவர்கள் எடப்பாடி அவர்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் எம்எல்ஏக்கள் ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி ரெசார்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டுமே அங்கே இருக்க எம்எல்ஏஸ்ட்டை நேரடியாக பேச தளபதி விஜய் அவர்கள் ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா தளபதி விஜயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேச போற அந்த ஒரு காலில் தான் இருக்கு. அண்ட் நேரடியாக பேசினாலும் சரி காலில் பேசினாலும் சரி இப்போதைக்கு விஜய்க்கு தேவை அதிகப்படியாக ஒரு 6 எம்எல்ஏ தான் பெரும்பான்மை நிரூபிக்க. அத்தகைய எம்எல்ஏஸ்க்கான ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுப்பாரா, தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க சரியாக இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 108 தொகுதி வின் பண்ணியும் இந்த ஒரு இழுபறி நீடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இப்போதைக்கு இருக்க நிலவரப்படி அதிமுக தரப்புல இருந்தும் ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் முழுசாக தரதாக சொல்லலை. திமுக தரப்புல இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதனால இப்போதைக்கு கவர்னர் கையில் ஆட்சி போகும் அப்படின்னும் அதன் பிறகு 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.